இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சபடியா எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது. நீங்களும் முயற்சி முயற்சி முயற்சின்னு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க போகிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள். மீனராசிக்கார அன்பர்களே, உங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே சரியான முறையில செஞ்சு முடிக்க முடியல என்ற ஒரு வருத்தம், ஒரு கவலை உங்களுடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க யாருக்காவது உதவி செய்ய போனீங்கன்னா உதவி செஞ்சது நீங்களா இருக்கும், ஆனா பேர் கிடைக்கிறதுக்கு வேற ஒருத்தவங்களுக்கா இருக்கும். ஆனா இதுல இன்னொரு டுஷன் தான், இவங்க உதவி செஞ்சும் இவர்களுக்கு கெட்ட பேர் கிடைப்பதுங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்குதுங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்களுடைய மனசு இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்ல முடியாம தனக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இவங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொல்ல போனா இவங்க ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இவங்களுடைய மனசுல பல சிந்தனைகள் வரும், பல யோசனைகள் வரும். ஆனா வெளியே சொன்னா மத்தவங்க தப்பா நினைப்பாங்களோ, மத்தவங்க நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்களோன்ற ஒரு பயம், ஒரு தன்னடக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த ஒரு மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்ககிட்ட சொல்லாம தனக்குத்தானே பேசிக்கிறதும் தனக்குள்ளேயே வச்சுக்கிறதும் இருக்காங்க. இப்படி இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துல கூட இவர்களுக்கு பெருசா ஈடுபாடு கொடுக்க மாட்டாங்க, அன்பும் காமிக்க மாட்டாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க, எப்படி நினைக்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்த பத்தியுமே யோசிக்கவும் கவலைப்படுறதும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீ என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இவர்களுடைய வாழ்க்கை என்பது அமைஞ்சிருக்குதுங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள், அதாவது இந்த குறுகிய காலத்திலே இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்குமான்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்குங்க. ஏன்னா அதற்கான காலங்கள் என்பது இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், அந்த தெய்வத்தினுடைய பாத அடிகள்ல நீங்க விழுந்த போது உங்களுக்கு அந்த கடவுளுடைய நிதர்சனத்தின் மூலியமாக உங்களை மாற்றி அமைக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றத்தையும் கொடுக்கணும்னு அந்த கடவுள் அப்பவே முடிவு பண்ணிட்டார். ஆனா நீங்க தான் அதை இன்னும் சரியா புரிஞ்சுக்காம, அதை இன்னும் பொருட்படுத்தாம இனி வரைக்கும் தவறான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் மறந்துருங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் காண்பீங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைய போகுது, முக்கியமா இவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆசைப்பட்டார்கள், அதற்கு ஏற்ற காலங்கள் வந்திருக்கான்றதை பத்தியும், எப்படிலாம் வாழ போறீங்கன்ற பத்தியும், உங்களுடைய எதிர்காலம் என்னவென்ற பத்தியும் தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? மீன ராசிக்கார அன்பர்களே, அன்பு உங்களுடைய வாழ்க்கையில இனி நீங்க போதும் போதும்ன்ற அளவுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்க யார்கிட்ட பேசினாலும் சரி, எந்த உறவுக்கு உங்களுக்கு பேச வந்தாலும் சரி, எல்லோருமே உங்க மேல பயங்கரமான அன்பை காமிப்பாங்க. விரோதிகள் கூட உங்ககிட்ட இன்னும் நெருக்கமாக பார்ப்பாங்க. விரோதிகள் கூட உங்க கூட சக மனுஷனாவும் ஒரு பந்தம் பிணைப்பாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. விரோதிகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நண்பனா இருக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனி யாரெல்லாம் விட்டு போகணும்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களோ, அவர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வருவாங்க. உங்க மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு என்பது ரொம்ப அதிக அதிக அளவுல ஆக போகுது. நீங்க இனி எந்த ஒரு நபர்கிட்டையும் உதவியும் கேட்க தேவையில்லை, எந்த ஒரு நபரும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா நீங்க உங்களுடைய குணத்துல உள்ள மற்றவங்களை மிஞ்ச போறீங்க. உங்களுடைய குணத்தை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்படுவாங்க. நீங்களா இப்படி உங்களாலயா இப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகைகள்ல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை என்பது அமைய போகுது. முன்னாடி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் பெருசா அமைஞ்சிருக்காது. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் மட்டுமே தாங்க இருக்க போகுது. துன்பம், சோகம், இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அடியோடு உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீக்கி மகிழ்ச்சிகளை மட்டுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சொந்தமாக்கிக்க போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையில உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களே சில நபர்கள் துரோகத்தை இதுக்கப்புறம் பண்ண போறது கிடையாதுங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துரோகங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனா இனி துரோகம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் துரோகத்தை எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்பது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரிங்க, அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒரு 4 பேராவது இருப்பாங்க. முக்கியமா இவங்க வேலைக்கு போற இடத்துல இந்த மீனராசிக்காரர்களை எல்லோருமே ஸ்டூடெண்ட் முதற்கொண்டு, இவங்க ஒரு டீச்சரா இருக்காங்க வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட் முதற்கொண்டு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்காங்க, அங்கேயும் தான். இல்லைன்னா வெளியிடங்களுக்கு வேலை செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், இல்ல சக ஊழியர்கள், இல்ல அவங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் முதற்கொண்டு இவர்களை ஏளனமா பேசுவாங்க. இவர்களை பத்தி பொய்யான தகவல்களை மற்றவங்ககிட்ட எல்லாம் பரப்புவாங்க. அப்படி பரப்பும் போது இவர்களுக்கு அது ரொம்ப மனசளவுல கஷ்டத்தையும் காயங்களாக ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு வரைக்குமே இவர்களால எந்த ஒரு விஷயத்தையுமே சரியான முடிவுகள் எடுத்து அதை சரி செஞ்சுக்க முடியல. காரணம், மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் கேட்டுக்கிட்டு மற்றவங்களுடைய சூழ்ச்சிகளை அதிக அளவில் இவங்க சிக்கி சின்ன பின்னமானதாங்க இதற்கு முக்கியமான காரணம். இன்னைக்கு வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை மீளாம இருந்தாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மீண்டு இவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக அமைய போகுதுங்க. இவருடைய பிள்ளைகள் எப்போதுமே இவங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து சரியா பேசவே மாட்டாங்க. எப்படின்னா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப கூட அன்பா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பிள்ளைகளே பெரிய பையனா வளர்ந்ததுக்கு அப்புறமா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்புறமா
மூஞ்சி பார்த்து கூட பேசுறதுக்கு ரொம்ப யோசிக்காங்க. எப்படின்னா இவங்க வந்து பேசுவாங்க, ஆனா அவங்க ஒரு துளி அளவு கூட இவங்க மூஞ்ச பார்த்து பேசாம எங்கேயோ இருக்கிற மாதிரி அங்கிட்டாம பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டுக்க மாட்டாங்கன்னு கூட சொல்லலாங்க ரொம்ப எளிமையா. பிள்ளைகளே இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இந்த மீனராசிக்காரர்களுக்கு மனசுக்குள்ள வருத்தம்னா வருத்தம், அப்படி ஒரு வருத்தங்க. ஏன்னா மற்றவர்கள் இவங்களை கண்டுக்கல, மற்றவங்க இவங்க கூட சரியா பேசலன்னா அது யாருக்குமே பெருசா வழிகளை கொடுக்காது. ஆனா தன் பெற்ற பிள்ளைகளே தன்னிடம் பேசாம இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மீனராசிக்காரர்கள் எவ்வளவோ நாட்கள் கண்ணீர் விட்டு அழுந்திருக்கார்கள். இப்போது கூட இந்த மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில அழுகை என்பது நிச்சயமா இருந்துகிட்டே தாங்க இருக்கும். இவர்களால என்ன செய்யணும்னு புரியல, எதுக்கு இப்படி பண்றாங்க, எதனால நம்ம கூட பேசாம இருக்காங்கன்றது தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்ககிட்ட நெருக்கமா இருக்க பார்ப்பாங்க. மறுபடியும் உங்க கூட பேசுவாங்க. இதற்கு காரணம் சொத்து தான் காரணம் இல்ல, பணம் நம்ம கிட்ட அதிகமா வந்துருச்சு அதனால தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய அன்பு புரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்க மேல நீங்க பார்த்த அந்த ஒரு காலத்துல அன்பு காமிச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு நினைப்பின் மூலியமாக உங்களுடைய பிள்ளைகள் மீண்டும் உங்க கூட சேருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். முக்கியமா திருமண பாக்கியமும் ஏற்படும். அதோடு சேர்த்து புது வீடு வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக போகுது. எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க. நீங்க வீடு இல்லைன்றதுக்காக நீங்க போற இடங்கள்ல இருந்த இடங்கள்லன்னு எல்லோருமே உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி காயப்படுத்தி இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடு அப்படின்றது சொந்த வீடு இல்லை அப்படின்ற போது வாடகை வீட்டுல இருக்கும்போது ரொம்ப ஏளனமா பேசுவாங்க, ரொம்ப கொச்சையான வார்த்தைகளையும் பயன்படுத்துவாங்க. அந்த சொந்த வீடுன்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதுக்காகவே வாழ்க்கையில பல நாட்கள் தனிமையில அழுதிருக்கக்கூடிய நிலைமை தான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட இந்த அழுகிலிருந்து மீண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கான ஒரு சொந்த வீடு அமைச்சு மற்றவர்கள் முன்னாடி, அதாவது நீங்க இந்த உலகத்தின் முன்னாடி நானும் ஒரு மனிதன் தான், எனக்கும் ஒரு சொந்த வீட்டு இருக்கின்ற அந்த ஒரு எண்ணத்திற்கு மற்றவர்களை கொண்டு வருவீங்க. உங்களுடைய சொந்த வீட்டை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வீடை நீங்க கட்டி அமைப்பீர்கள். மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி குணம் எப்போதும் உங்ககிட்ட இருப்பதனாலே இனி வரக்கூடிய காலங்களில் எல்லோரும் உங்ககிட்ட நெருக்கமா இருக்கணும், உங்க கூட ஒரு நட்பா இருக்கணும்னு தேடி வந்து பழகுவாங்க. தேடி பழகி அதோடு சேர்த்து வச்சு முக்கியமா உங்களுக்கு தேவையான உதவிகளை கூட அவர்கள் செய்வதற்கு முன் வருவார்கள். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நபரும் செய்யாத விஷயங்களை கூட இவர்கள் உங்களுக்காக செய்வாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அமையும். நீங்க தோத்துட்டேங்கன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு வாழ்க்கையில மீண்டும் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய வெற்றியை கண்டு இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு பொறாமை இருந்தாலும் பல நபர்கள் சந்தோஷமும் படுவார்கள். என அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதுதான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகுது, அதிகரிக்கும் செய்ய போகுது. அதோடு சேர்த்து பண கஷ்டத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு பணம் முழுவதுமாக கஷ்டங்கள் இருந்து தீர்வு கிடைக்கும். அதோடு சேர்த்து நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலங்களாக இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல இதனால் வரைக்கும் பார்க்காத சந்தோஷங்களை பார்ப்பாங்க. முக்கியமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க அந்த கஷ்டங்கள்ல இருந்து தீர்வு கிடைச்சு மகிழ்ச்சிகளை கொண்டாடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அமையும். உங்களை பல நபர்கள் வேண்டாத ஒரு நபராகவும், நீ என்னப்பா என் கூட பேசுற அப்படின்னு எப்போதுமே வெறுத்து இருக்கக்கூடிய நபராகவும் உங்களுடைய வாழ்க்கையில பல நபர்கள் இருப்பாங்க. ஆனா அந்த வெறுப்புத்தன்மை போய் உங்க மேலேயும் அன்பு வச்சு, உங்க மேலேயும் பாசம் வச்சு, உங்க மேலேயும் ஒரு உறவு இருக்கணும், உங்க கூட ஒரு சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு நீ வரக்கூடிய வாழ்க்கையில வரப்போகுது. நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல. எவ்வித பயமும் வேண்டாம். இந்த மீனராசிக்காரர்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாசல் திறந்துருச்சுங்க. இனி நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடியது மட்டும்தாங்க உண்டு. சந்தோஷமா இருக்க பாருங்க, நம்பிக்கையோடு இருக்க பாருங்க. ஏன்னா ஒருத்தவங்களுடைய தன்னம்பிக்கை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே உயர்த்தும். அதுவே இல்லாத பட்சத்துல அவங்க என்ன பண்ணாலும் சரி அவங்களால உயர முடியாது. அந்த ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல. நீங்க தைரியமா இருக்கலாம், தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க மாற்றி அமைச்சு கொண்டு மற்றவர்கள் முன்பு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள். நம்பிக்கையோடு காத்திருங்கள். நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்துல உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டங்களுமே தீர்ந்து நல்லது மட்டுமே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள், அவர்களுக்கும் இதை பற்றின விவரங்களை தெரியட்டும். நன்றி, வணக்கம்.